ஒரு டைரக்டர் படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த படம் பாதியில் நிற்கிது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பணம் இல்லாமல் பாதியில் நிற்கிது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ப்ரொடியூசர்கிட்ட பணம் கேட்க மாட்டார். ப்ரொடியூசரோட டாக்டரை காதலிக்க முயற்சி பண்ணுவாராம். இது லவ்வா அல்லது சர்வைவல் ஸ்டேஜா? முக்கியமாக இந்த ஃபங்க் படம் உண்மையிலே சிரிக்க வைக்குதா? வாங்க பார்க்கலாம். ஃபங்கி படம் ஒரு ஃபன் ஃபீல்டு செட்டப்பில் ஆரம்பிக்குதுங்க. டைரக்டர் கோமல் ஃபங்க் என்ற படம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பட்ஜெட் ப்ராப்ளம்னால படம் பாதியில் நிற்கிது. ப்ரொடியூசர் நரேஷ் இனி ₹1 கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த நேரத்தில் என்ட்ரி ஆகிறாரு அவருடைய மகள் சித்ரா, அதாவது கயாடு. அவங்க நேராக சென்று ஷூட்டை ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க ட்விஸ்ட்டே. கோமல் ரியலைஸ் பண்ணுறாரு, இந்த படம் முடிக்கலைன்னா நான் முடிஞ்சிடுவேன். அதனால் சித்ரா பின்னாலேயே சுற்ற ஆரம்பிக்கிறாரு. என்னை காதலிங்க, இல்லைன்னா படம் எடுக்க பணம் கொடுங்க. ஃபைனலி அவள் ₹1 கோடி தர சம்மதிக்கிறாங்க. இப்போ சேலஞ்ச் என்னென்னா, அந்த ₹1 கோடியில் படம் முடிக்கணும். அத்தோட அவர் உண்மையிலேயே காதலிக்கிறாரா இல்லையா? இதாங்க படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் நடிப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜி மோடில் டைமிங், காமெடி, எக்ஸ்ப்ரெஷன், சில ஓவர் த மூமெண்ட் எல்லாமே நல்லா கேரி பண்ணியிருக்காருங்க. அதை விட சொல்ல போனால் நம்ம கையோடு தாங்க. க்யூட், டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ், சில இடங்களில் காமெடி ஒர்க் ஆகிருக்கு. மோஸ்ட்லி சீன் ப்ரெசன்ஸாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சம்பத்ராஜ் காமெடி வில்லன் ரோல், அவருடைய சீன்ஸ் நல்லாவே கிளிக் ஆகிருக்குங்க. சம்பத் இப்போ ரொம்பவே நல்லாவே பண்ண ஆரம்பித்தார். அதே மாதிரி இந்த படத்தை இயக்கியவர் வந்து பார்த்திங்கன்னா அனுதீப் கேவி. இவர் முன்னாடி எடுத்த ஜத்து ரத்னா போலவே இங்கேயும் சேம் ஸ்டைல் காமெடியை நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காருங்க. ரேண்டமாக ஜோக்ஸு, சில் ஹியூமரு, டைமிங் பேஸ்ட் காமெடி எல்லாமே படத்தில் பக்காவாக செட் ஆகிருக்குங்க. இந்த படம் ஒரு விஷயம் கிளியராக, இது அனைவருக்கும் ஈக்குவலாக ஒர்க் ஆகாதுங்க. ஆப்ரேஷன் பண்ணணும், எனக்கு ஆப்ரேஷன் பண்ண தெரியாது டாக்டரு, சிலருக்கு ரொம்ப ஃபன்னி, சிலருக்கு கிரிஞ்சி. ஆனால் இது உண்மையிலேயே டேஸ்ட் பேஸ்ட் காமெடி ஃபிலிம் தாங்க. மியூசிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஒத்து போயிருக்குங்க. எம்மா எம்மா டான்ஸ் சூப்பர் வைபாக இருக்குங்க. கண்டிப்பாக தமிழில் அது ஹிட் ஆகும்னு நினைக்கலாம். கலர்ஃபுல் விஸ்வல்ஸு, சாங்ஸ் நல்லா ஷூட் பண்ணியிருக்காங்க. காமெடி, டைமிங், பர்ஃபார்மன்ஸு, விஸ்வல் சென்ஸ், எனர்ஜி, சப்போர்ட்டிங் கேஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டு, சாங்ஸ் அண்ட் விஸ்வல்ஸு எல்லாமே பக்காவாக இருக்குங்க. இந்த படத்தில் லாஜிக் பார்க்காம ஒரு என்டர்டெயின்மெண்ட் காமெடி படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபங்க் படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ஃபங்க்கு உங்களை சிரிக்க வைக்குமா அல்லது சில இடங்களில் கிரிஞ்சாகுமா, அது உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட கமெண்ட் என்னென்னு உங்களோட கமெண்ட் என்னென்னு இந்த படத்தோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.